என்னங்க? பொன்னம்பலத்தை கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம் பாக்கியோ அதை கொடுத்து உடனே வெளியே அனுப்பு. வடிங்க. யாரவன்? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாம அப்படி இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? யோசிக்க வேண்டிய நேரத்துல சிரிச்சுட்டு இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல அழற. உன் சொந்த ஊர் அது? மானாமதுரை. அது நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஊரோட பேரு. உனக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்குல்ல, அது எந்த ஊர்? சிலுக்குவார்பட்டி. சிலுக்குவார் பட்டியா? நீ பொட்டி படுக்கையோட தயாராரு, நான் வண்டியோட வரேன். அவர் கூட போக முடிவு பண்ணிட்டியா? எல்லாரும் கேட்டாங்கல்ல, நான் தான் காரணம் சொல்லக்கூடாது. கண்ணா, என்னடா சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். தப்பு என் மேலதான். அம்மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, அவர் கூப்பிடாரே. நான் இப்போ உங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. பயப்படாதம்மா, நானே அப்பாட்டு சொல்லிடுறேன். இத அவர்கிட்ட எப்படிடா சொல்ல போற? அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ படிக்கிற, மன்னிச்சேன். எந்த வேலைக்கும் போற, மன்னிச்சேன். நான் நினைச்சபடி ஒரு அணு கூட வளரல, மன்னிச்சேன். ஏன் அதனால பாதிக்கப்பட போறா? அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெக்கமா இல்ல? எனக்கு பிறந்தவன் எங்கிருந்து வந்த ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் சொல்றேன். இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா நடக்க போற தங்கையோட கல்யாணத்துக்கு இந்த அவமானத்தை அன்பளிப்பா கொடுக்க போறியா? தங்கச்சிக்கு அப்பா அம்மா இருக்கு, சொத்து சுகம் இருக்கு. ஆனா செல்லத்துக்கு யாருமே இல்ல. இந்த நிலைமையில அவளுக்கு நான் தானே ஆதரவு. பயப்படுற நீ எந்த முடிவுக்கு வேணா இருப்போம், அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. நடக்க போற என் மகளுடைய கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் எனக்கு அக்கறை. அன்னைக்கு உன் தங்கச்சியை பத்தி அவ்வளவு பறிஞ்சு பேசுறேன். அது உண்மையா இருந்தா, அவன் மேல உனக்கு பாசம் இருந்தா, அவளோட நல்வாழ்வுகளை உண்மையிலேயே உனக்கு கண்டுகிட்டு இருக்கேன். Get out. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? அண்ணா சாப விட வேணாம்னு சொல்லுமா.